டீப் ரிப்போர்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகேஷ். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் இனியன் ராபர்ட்ஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தல் நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய எண்ணிக்கையை வைத்து பார்க்கும்போது என்டிஏ கூட்டணியில நிறுத்தப்பட்ட கேண்டிடேட்டான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் ஜெயிப்பாரு அப்படின்றதுதான் பெரும்பாலும் சொல்லப்படுறது என்டிஏ தரப்புல இருந்து. இந்தியா தரப்புல ஜஸ்டிஸ் சுதர்சன் அவர்கள் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல, நான் ரிசல்ட் குறித்து எதுவும் நான் இப்போதைக்கு சொல்ல விரும்பல. உங்களுக்கு அடிப்படையிலே உங்களுக்கு நாடாளுமன்றத்தில், அதாவது இரு அவைகள்லையுமே, மக்களவை மாநிலங்களவை இரு அவைகளையும் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு தான் பலம் அதிகமாக இருக்கிறது என்ற எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க எண்ணிக்கையை மாற்றி சொல்ல முடியாது. நம்பர்ஸ் ஆர் வெரி கிளியர், வெரி டிரான்ஸ்பரண்ட். வெளிப்படையாகவே தெரியும் யாருக்கு அதிகமான பலம் இருக்குன்று. அதனால யதார்த்தமாக எப்பவுமே இந்திய வரலாற்றுல உங்களுக்கு இந்த ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க தான் ஜனாதிபதியாகவோ அல்லது துணை ஜனாதிபதியாக வர்றது வழக்கமாக இருக்கிறது. ரொம்ப ரேர் எக்ஸப்ஷன்ஸ்ல எதிர்கட்சி நிறுத்துகின்ற வேட்பாளர் ஆளுங்கட்சியினோட ஆதரவோட வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்ற அந்த உண்மையை நம்ம மறந்து விடக்கூடாது. அந்த அடிப்படையில தான் உங்களுக்கு பார்க்கணும். நான் இப்போதைக்கு தேர்தல் முடிவுகள் குறித்து எந்த கருத்தும் நான் சொல்ல விரும்பல. அது வரட்டும், எண்ணிக்கைக்கு பிறகு நம்ம ஒரு விவாதம் நடத்துவோம். நான் நிச்சயமா நான் பேசுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி அல்லது இந்தியா கூட்டணி திரு சுதர்சன் ரெட்டியை எதற்காக நிறுத்தியது என்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல, அதை நான் பதிவு பண்ண நினைக்கிறேன். ஏன்னா அந்த பக்கத்துல நிறுத்தப்பட்டவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர் மகாராஷ்டிரா மாநிலத்துடைய ஆளுநராக பணியாற்றியவர் என்பதை தாண்டி அவரோட அடிப்படையில் RSS காரர். அப்போ RSS அமைப்பை சார்ந்த ஒருவரை பாஜக முன்மொழிகிறது என்பது ஒரு கருத்து. அப்போ இந்த பக்கத்துல யாரை நாங்க நிறுத்தி இருக்கோம்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக படித்து கரைத்து குடித்த முன்னாள் நீதிபதி டாக்டர் சுதர்சன் ரெட்டியை நாங்க நிறுத்தியிருக்கோம். அப்போ இதுதான் இரண்டு சித்தாந்தங்களுக்குமான ஒரு போட்டியை தெளிவாக காண்பிக்கிறது. அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர், அரசியல் சட்டத்தை எதிர்த்து வளர்ந்த ஒருவர், இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு கான்ஃபிளிக்ட் தான் இந்த துணை ஜனாதிபதி தேர்தலா நாங்க பார்க்கிறோம். அதுல திரு சுதர்சன் ரெட்டி அவர்கள் மிக நல்ல ஒரு பிரச்சாரத்தை ஈடுபட்டார். எல்லா கட்சிகளையும் சந்தித்து ஒரு வாக்கு கேட்டாரு. மனசாட்சி அடிப்படையில் ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில அவர் வெற்றி பெற்றால் வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, நிச்சயமாக அதை வரவேற்பேன், சந்தோஷப்படுவேன், மனசார நான் சந்தோஷப்படுவேன். இருந்தாலும் நம்ம அதை பொறுத்திருந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு காலையில இருந்து சில எம்பிக்கள் தொலைக்காட்சியில பேசினதெல்லாம் கேட்க முடியுது. அதுல அதிமுகவினுடைய எம்பி அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, திமுகவினர் துரோகம் செய்யாதீங்க தமிழ் மக்களுக்கு, நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஓட்டு போடாம தவிர்த்துருங்க அப்படின்னலாம் அவர் பேசுறாங்க. ஏன்னா அவர் தமிழருக்கு வாக்கு அளிக்க வேண்டியது தமிழ்நாட்டில இருந்து போன எம்பிக்களுடைய கடமை. முரண்பாடுகள் இங்க ஏகப்பட்டு இருந்தாலும் தமிழர் என்ற ஒரு இடத்துல எல்லாம் ஒன்றிணையும் போது திமுகவும் காங்கிரஸ் மட்டும் ஏன் அப்படி தனித்து நிக்கணும்? இல்ல, நீங்க திரு சிபி ராதாகிருஷ்ணனை தமிழராக பார்க்க வேண்டும் என்று சொல்வதே வேடிக்கையாக இருக்கிறது. அது எப்படி அவர் தமிழராக பார்க்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அவர் தமிழுக்காக என்ன தொண்டாற்றி இருக்கிறார்? அவர் தமிழுக்கான நிதி அதிகமா வாங்கி கொடுத்திருக்கிறாரா? அல்லது தமிழ்ல ஏதாவது பெரிய ஒரு இலக்கியத்தை எழுதியிருக்கிறாரா? என்ன அடிப்படையில அவரை தமிழராக நீங்க பார்க்கணும் எதிர்பார்க்கறீங்க? அது எனக்கு புரியவே இல்லை. அவர் அவர்கிட்டயே போய் நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப மாத்தி சொல்ற எலெக்ஷனுக்காக 5 வருஷம் முன்னாடி அவர்கிட்ட போய் நீங்க தமிழரா RSS காரர் கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் RSS காரன் தான் முதல்ல அப்படின்னு ஒரு பெருமையா சொல்லுவார். இதுதான் உண்மை. அப்போ தான் தமிழர் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் RSS சார்ந்த அமைப்பை சார்ந்தவன். நான் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவன், அதாவது இந்துத்துவ சிந்தனையை உள்வாங்கியவன், நான் ஒரு RSS காரன் என்பதில் பெருமை கொள்ற ஒருவர். நீங்க தமிழன் என்கிற அந்த ஸ்டாம்புக்குள்ள எப்படி கொண்டு வர முயற்சி பண்றீங்க அப்படின்றதே வேடிக்கையா இருக்கு. அப்போ இது வெறும் ஒரு மொழி உரிமைகள் சார்ந்த விஷயமா பார்த்து விடக்கூடாது. இது சித்தாந்தத்துக்கான போட்டி. அப்போ அந்த அடிப்படையில தமிழ்நாட்டினுடைய எந்த விதமான கொள்கைகள், குறிப்பாக 3 மும்மொழி கொள்கையா இருக்கலாம், மாநில சுயாட்சியா இருக்கலாம், அல்லது சமூக நீதியா இருக்கலாம், இதுல ஏதாவது ஒண்ணுல உடன்படுவாரா திரு சிபிஆர் அவர்கள்? எதுல உடன்பட மாட்டார். அப்ப என்ன அடிப்படையில திமுக கிட்ட ஓட்டு கேட்கறாங்கன்னு எனக்கு புரியல. அன்னைக்கு பாஜக கூட்டணியில திமுக இருந்தது, ஓட்டு போட்டாங்க, அவங்க கணக்கு அது முடிஞ்சு போச்சு. அதற்கு அன்றைக்கு பாஜக அலையன்ஸ்ல இருக்கும் போதே காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைஞ்சபட்ச செயல் திட்டம் ஒண்ணு போட்டு அதன் அடிப்படையில பாபர் மசூதி குறித்தோ அல்லது என்ன சொல்றது அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு குறித்தோ நீங்க எதுவும் பேசக்கூடாதுன்னு வாய் பூட்ட கலைஞர் போட்டதுக்கு அப்புறம் தான் கூட்டணிக்கு போனாங்க திமுக. அன்னைக்கு இன்னைக்கு வெளிப்படையா கூட்டணி எல்லாம் போல, ஒரு காமன் மினிமம் போட்டு தான் போனாங்க அவங்க. இன்றைக்கு தெளிவா வெளியே நிக்கிறாங்க, காங்கிரஸ் வெளியே நிக்குது. என்ன அடிப்படையில தமிழர்கள் ஓட்டு போட முடியும் எதிர்பார்க்கறாங்கன்றதே வேடிக்கையா இருக்கு. அப்போ நீங்க அவர் சட்டம் தெரியாதவரா இருந்தா பரவாயில்ல, சட்டத்துக்கு எதிரான இயக்கத்துல கான்ஸ்டிடியூஷனை எரிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்ன இயக்கம் RSS, அரசியல் சட்டத்தை. அந்த அமைப்புல இருக்கிற ஒருத்தர் எப்படி ஆதரிக்கணும்னு கேக்குறாங்கன்னு எனக்கு புரியல. சித்தாந்தத்தை அவங்க எதுவும் பெருசா முன்வைக்கிற மாதிரி தெரியல. ஆனா அவங்க சொல்றது தமிழருக்காக போராடுகிற திமுக, தமிழர் கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ், இவங்க ஏன் தொடர்ந்து தமிழர்களுக்கு விரோதமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நீங்க ஒருவேளை கோட்ஸே தமிழராக இருந்தால், ஒருவேளை
அவர் எல்லாரும் ஆதரிங்கன்னு சொல்லுவாங்களா? ஒருவேளை ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். மகாத்மா காந்தியை சுட்டு கொலை செய்த கோட்சே தமிழராக இருந்தால், அவர் ஒரு தமிழர் தானேங்க. அவரை போய் நீங்க காந்தி குஜராத்தி, நீங்க அவர் ஆதரிப்பீங்களா? கோட்சே ஆதரிப்பீங்களா? கோட்சே தமிழர், அவரை தான் நீங்க பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயமா இருக்கு? அப்படித்தான் இது. நான் கோட்ஸே கூட சிபிஆர் கம்பேர் பண்ணவே இல்லை. ரெண்டு பேரும் வேற வேறமான கேரக்டர்ஸ் நம்ம மறுக்கிறத. பட் இருந்தாலும் அந்த அமைப்புல அவருக்கும் கோட்ஸேக்கும் தொடர்பு இருந்திருக்குன்றத கோட்ஸேவின் தம்பி உறுதியளித்திருக்கிறார். கோபால் கோட்ஸே உத்தரவாதம் அளித்து, அவர் RSS அமைப்பு சார்ந்தவர். அதெல்லாம் கனெக்ட் பண்றேன். அப்போ அந்த அடிப்படையில் இங்க மொழியா அல்லது இனமான்ற பார்வைக்குள்ள போய்விடக் கூடாது. இது அவர் என்ன கொள்கையை சார்ந்தவர், அவர் எதற்காக அரசியலில் இருக்கிறார், அவர் அரசியல் நிலைப்பாடு என்ன, அந்த அடிப்படையில தான் சிபிஆர் ஆதரிக்க வேண்டுமா வேண்டாமான்ற முடிவுக்கு வரணுமே தவிர தமிழர்னு பார்க்க கூடாது. அதுல காங்கிரஸோ திமுகவோ தெளிவா இருக்கு நான் நம்புறேன், நான் நினைக்கிறேன். பிஜேடி அவங்க விட்ரா பண்ணிட்டாங்க, நாங்க எலெக்ஷன் அந்த இதுல ஓட் பண்ணல, நாங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு அவங்க விலகிட்டாங்க. காங்கிரஸ்ல குறிப்பிட்ட அளவு ஓட்டுகள் இருக்கு, எம்பிகள் இருக்காங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஓட் போடாம இந்த மாதிரி முக்கியமான நேரங்கள்ல விலகிக்கிறதும் பாஜகவுக்கு ஒரு உதவி செய்வது போல அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அத நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிஜேடி பிஜு ஜனதா தள் என்ற கட்சி பலமுறை, ஒரு முறை அல்ல பலமுறை நாங்க நடுநிலை வகிக்கிறோம்ன்ற பேர்ல வெளியிட பண்ணிடுவாங்க. நீங்க நாடாளுமன்றத்துல முக்கியமான சட்டத்தை ஏற்றும் பொழுதும் சரி, இந்த மாதிரி ஜனாதிபதி தேர்தல் வரும்போதும் சரி, இந்த பிஜேடி கட்சி மட்டும், அந்த ஒடிஷாவை சார்ந்த பிஜு ஜனதா தள் கட்சி மட்டும் எப்பவுமே இந்த மாதிரி நிலைப்பாடு எடுப்பாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, இவ பிஜேடிக்கு எம்பியே கிடையாது. அவங்களுக்கு ஒடிசால இந்த முறை எம்பிகள் குறைந்து விட்டாங்க, பாஜக எம்பி உயர்ந்து விட்டது ஒடிசால. அதால அவங்க பின்வாங்குவது, வெளியிடப்பு செய்வது பெரிய அளவுல பாஜகவுக்கு அது வலுவை குறைக்காதுன்னு தான் நான் நம்புறேன். பாஜகவினுடைய அந்த சீட்ஸ் அவங்களுக்கு போய் டிரான்ஸ்பர் ஆயிடும். ஆனா என்னன்னா, இந்த பக்கம் உங்களுக்கு ஷிரோன்மணி அகாலிதள், அது பிஜேபியினுடைய ஒரு நீண்ட நாள் கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி பஞ்சாப்ல, அந்த கூட்டணி பாஜகவுக்கு வாக்களிக்காம பின்வாங்குவது என்பது வரவேற்க வேண்டிய ஒன்று. ஒரு சர்க்கிள் பாஜகவை கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தெலுங்கானால பிஆர்எஸ், பாரதிய ராஷ்டிரிய சமிதி, அந்த கட்சி நடுநிலை வகிப்பது ஒரு வரவேற்க வேண்டிய ஒன்று. பாஜக ஒரு சர்க்கிள் அது ஏற்படுத்தும். ஆனா உங்களுக்கு பிஜேடி எல்லா முறையும் அது வழக்கமாக அவங்க ஒடிசால பிஜேடி எல்லா முறையும் வழக்கமாக அவங்க பின்வாங்குறது, வெளியிடம் செய்யறது என்பது நாங்க பார்த்திருக்கோம் வரலாற்று. அதான் அது கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த பக்கத்துல பிஆர்எஸும் ஷிரோன்மணி அகாலிதளும் பின்வாங்குவது, வெளியிடப்பு செய்வது என்பது பாஜகவுக்கு ஏதோ ஒரு இடத்துல பெரிய பாதிப்பு இல்லைனாலும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பட் இருந்தாலும் ரிசல்ட்ஸ் நம்ம எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் வந்திருக்கு. இந்த முறை மாறி வந்தால், ஒருவேளை எம்பிக்கள் மனசாட்சி அடிப்படையில் வாக்களித்தால் மகிழ்ச்சி, யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்காது. சொல்வது போல ஆளுங்கட்சி தான் பெரும்பாலும் ஜெயிக்கும் அப்படின்னும் போது, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு துணை ஜனாதிபதியாக அவர் வருகிறார் அப்படின்ற பட்சத்துல பெண்டிங்ல இருக்கிற பல பில்ஸ் அவங்க பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அவர் இதுக்கு முன்னாடி தன்கரை விட மோசமா நடந்துக்க வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையில அவர் அப்படிதான் நடந்து பாரா, இல்ல நடுநிலையா நடந்துக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, நம்ம நடுநிலை என்கிற ஒரு கருத்துக்குள்ள நான் போக விரும்பல. அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆதரவாகவா எதிராகவா அப்படின்னு தான் நம்ம இங்க டிபேட் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நடுநிலை ஒன்று கிடையவே கிடையாது. அவர் நிச்சயமாக கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக தான் செயல்படுவார். அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான உள்ள பாஜக முன்பு கொண்டு வருகின்ற சட்டங்களை நிச்சயமாக அவர் அதை தீர்த்து வைப்பதற்கு முயற்சிப்பார்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இன்னொரு என்னன்னா, ஜெகதீப் தங்கர் ஒன்னும் சிபிஆருக்கு பெட்டர்ன்றலாம் சொல்லிட்டு வரக்கூடாது. அப்படி நம்ம ஒரு பார்வை வைக்க கூடாது. அவரும் அந்த அமைப்பை சார்ந்தவர் தான். ஒரு காலத்துல அவர் காங்கிரஸ்ல இருந்தவர் தான். ஜெகதீப் தன்கர் 80களில் 90களில் காங்கிரஸ்ல இருந்தவர், காங்கிரஸ் எம்பியா இருந்தவர். அதன் பிறகு பாஜக போயிட்டு அவர் அங்க பணியாற்றி அதன் மூலமாக ஒரு பெரிய பதவிக்கு வந்துட்டாருன்றது ஒரு வேற கதை. அதனால உங்களுக்கு பாஜகவினுடைய நரேட்டிவை, அவங்க செட் பண்ணுகின்ற அஜெண்டா, அந்த நரேட்டிவை நிறைவேற்றக்கூடிய இடத்துல சிபிஆர் இருப்பார். அது அரசியலம் சட்டத்திற்கு எதிரான. உதாரணத்துக்கு இப்ப இது நம்ம சொல்றாங்க, இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறாங்களே, இந்த எஸ்ஐஆர் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா மாநிலங்களையும் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் குறித்து அல்லது என்ஆர்சி, சிஏஏ இது போன்ற விஷயங்கள்ல அவர் முழு மனதோட ரெசல்யூஷன் ராஜ்யசபால பாஸ் பண்றதுக்கு உறுதியோட நிற்பார் என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். அதனால நம்ம இன்றைக்கு நம்ம துணை ஜனாதிபதி தேர்தல்லாம் ஒரு தேர்தலை பார்க்க கூடாது. ஆக்சுவலா நம்ம விவாதத்துக்கு பேசுறோம். பட் ஆனா இருந்தாலும் லாங் டேர்ம்ல நாடாளுமன்ற தேர்தல் தான் இவங்களுடைய அந்த மெயின், நம்ம வீட்டுல எலக்ட்ரிசிட்டியில மெயின் ஒன்று இருக்கும்ல, அந்த மெயினை நம்ம ஆஃப் பண்ணாதான் மற்ற எல்லா லைட்டும் ஆஃப் ஆகும். அதனால அந்த மெயினுக்கு தான் காத்திருக்குது காங்கிரஸ் இயக்கமும் இந்தியா கூட்டணி. இதெல்லாம் ஒரு போற போக்குல பல சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போட்டு விளையாடி பார்த்துட்டு இருக்கோம். வேற ஒன்று. திரு ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் மேல வைச்ச குற்றச்சாட்டு அப்படின்றது ஓட்டு திருட்டு. இது பேசுபொருளா ஆனது பீகார்ல. அதுக்காக ஓட் அதிகார் யாத்திரா அப்படின்னு ஒரு யாத்திராவும் நடத்தப்பட்டு இருக்கு. பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்கு, ஆதரவு அதிகமாகவும் இருக்கு. இப்போ சமீபத்துல முன்னாள் தேர்தல் அதிகாரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கண்டனத்தை இப்போ இருக்கிற தேர்தல்
தலைமை அதிகாரிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் போது அதை விசாரிக்க வேண்டியது வந்து தேர்தல் ஆணையத்துடைய கடமையை தவிர அதை கேள்வி கேட்குவதும் குற்றச்சாட்டுறதும் வந்து சரியான முறையில இல்லை அப்படின்னு அவங்க வந்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஞானேஷ்குமார் யாருன்னு நாங்க சொல்ல வேண்டாம். நீங்க கூகுள்ல போயிட்டு அவரோட பயோகிராஃபி எடுத்து போட்டு பார்த்தாலே அவர் யாருன்னு சொல்லிடுவாங்க. அவர் எப்படி வந்து வந்தாரு, இதுக்கு முன்னாடி என்ன சாதனைகள் அவர் செய்திருக்கிறார், யாருக்காக அவர் செயல்பட்டு இருக்கிறார் என்பதை நம்ம கூகுள் நமக்கு சொல்லிக் கொடுத்துரும். நம்ம அதை யார்ட்டையும் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்போ அந்த அடிப்படையில இதுக்கு முன்னாடி இருந்த எலெக்ஷன் கமிஷனர்கள் திரு குரேஷியா இருக்கலாம் அல்லது திரு அசோக் லவாசாவா இருக்கலாம், இவர்கள் எல்லாருமே ஒரு ஜனநாயக பார்வையோடு அரசியலமைப்பு சட்ட ஆதரவோடு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. எதிர்கட்சி சார்ந்தவங்களோ சாமானியர்களோ குடிமக்களோ எலெக்ஷன் கமிஷன் மேல குற்றச்சாட்டு வைத்தால் அந்த குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கான அல்லது அந்த உண்மையை வெளியில கொண்டு வருவதற்கான கடமை எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறது. சரி, ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். தலைவர் ராகுல் காந்தி எந்த இடத்துலயுமே தேர்தல் முறைகேடு இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லவே இல்லை. முறைகேடு நடந்திருக்குதுன்னு சொல்றார். எப்படி? எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஆதாரங்களை வைத்து, தடயங்களை வைத்து. ஒரு கொலை குற்றம் நடந்திருக்குன்னா அந்த கொலை குற்றத்துக்கு போகின்ற ஒரு காவல்துறை அதிகாரி அங்க கிடைக்கின்ற தடயங்களை வைத்துதான் இந்த கொலை குற்றம் எப்படி நடந்திருக்கிறது என்கிறதை நரேட் பண்ண முடியும். அந்த அடிப்படையில தலைவர் ராகுல் காந்தி கர்நாடகா மாநிலத்தில் 6 லட்சம் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அதற்கான தடயம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது, இதை விசாரிக்கிறீங்களா இல்லையான்னு பல முறை கேட்டுட்டார். இதை விசாரித்தால்தான் இந்த குற்றம் எப்படி நடந்தது என்பதை சொல்ல முடியும். அப்போ அதை விசாரிப்பதற்கான தார்மீக பொறுப்பு யாருக்கு இருக்கு? எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் இருக்கு. ஏன்னா ஒன்றிய அரசு பண்றதுக்கான அதிகாரம் இல்லை. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. நாங்க விசாரிக்க மாட்டோம், நாங்க உங்களை அஃபிடவிட் ஃபைல் பண்ண சொல்லுவோம் அப்படின்றது வந்து மடைமாற்றம் செய்வது அல்லது பாஜகவுக்கு சாதகமாக செயல்படுவது என்பதை தாண்டி அவர் என்னன்னு சொல்ல எதிர்பார்க்கறீங்க நீங்க? அப்போ இதுதான் வந்து யதார்த்தமாக இருக்கிறது. தலைவர் ராகுல் காந்தி மிக உறுதியாக இருக்கிறார். பீகார்லயும் நாங்க அதான் கேட்கிறோம். பீகார் அதிகார யாத்திராவிலையும் சில பேர் கேட்கறாங்க சார் சோசியல் மீடியால, என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க தான் எலெக்ஷன் கமிஷன் குற்றச்சாட்டு வச்சுட்டீங்களே, நீங்க பீகார் எலெக்ஷன் நிக்கிறீங்க, நீங்க வாபஸ் வாங்க வேண்டியது எலெக்ஷன் நிக்காம அப்படின்னு கேட்கறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், எங்க நோக்கம் வந்து எலெக்ஷன் வித்ரா பண்றதுக்கும் எலெக்ஷன் எஸ்கேப் ஆறதுக்கும் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் ஒழுங்கா செயல்படணும் தான் நாங்க கேட்கிறோம். எலெக்ஷன் கமிஷன் இருக்கக்கூடாது நாங்க சொல்லவே இல்லை. எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக செயல்பட வேண்டும், அரசியலமைப்பு சட்ட சார்பாக செயல்பட வேண்டும் தான் நாங்க கேட்கிறோம். அந்த அடிப்படையில நாங்க இந்த அதிகார யாத்திரா பீகார்ல போவதற்கான காரணம், எலெக்ஷன் கமிஷனர் அவர்களே நீங்க இங்க ஏமாத்த முடியாது, நாங்க ஜாக்கிரதையா இருக்கிறோம் அப்படிங்கிறத நாங்க அவங்களுக்கான செய்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு ஓட்டு மிஷின்ல விழுந்து அது ஸ்ட்ராங் ரூம் போய் கவுண்டிங் வர்ற வரைக்கும் பீகார்ல இருக்கக்கூடிய ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களும் ஊழியர்களும் தூங்காம அத்தனை காலகட்டமும் அதை காக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்தாச்சு. அப்போ நீங்க உங்க சித்து விளையாட்டுகளை இந்த முறை செய்ய முடியாது பீகார்ல என்பதை நாங்க ஒரு செய்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கு. சரி, இதனுடைய எதிர்வழி வந்து இப்போ கர்நாடக மாநிலத்துல எதிர்வலிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ உள்ளாட்சி தேர்தலில் வந்து வாக்குச்சீட்டு முறையை தான் இப்போ அவங்க பின்பற்ற போறாங்க. தேர்தல் ஆணையமும் மாநில தேர்தல் ஆணையமும் அது ஒப்புதல் அளித்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த ஓட் ஷோருக்கான வச்ச அந்த குற்றச்சாட்டு இந்த யாத்திரைக்கான ஒரு ரிசல்ட்டா இதை பார்க்கலாமா? நிச்சயமா அதை வரவேற்க வேண்டிய ஒன்று. ஏன்னா உங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு வருது, நான் உடனே ஒரு மாற்றத்தை செஞ்சாதான் சார் அந்த குற்றச்சாட்டுல இருந்து நீங்க தப்பிக்க முடியும். நான் எலெக்ஷன் கமிஷனே நான் சொல்றேன், நீங்க உங்களுடைய நேர்மையை நீங்க வந்து நிரூபிச்சு ஆகணும்னா ஒன்று விசாரணைக்கு வரணும் அல்லது சிஸ்டமை நீங்க மாத்தணும். இல்லைன்னா மக்களுக்கு ஜனநாயகத்தோட நம்பிக்கை எழுந்துருவாங்க. அந்த அடிப்படையில அங்க இருக்கின்ற மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தல்களில் வாக்குச்சீட்டு முறைக்கு மாறுவது என்பது ஒரு ஹெல்தியான ஒரு பரிணாம வளர்ச்சியா நான் பார்க்கிறேன். அதன் பிறகு திருப்பி மக்களுக்கு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் திருப்பி நீங்க இவிஎம்க்கு வாங்க, நான் அதை வரவேற்கணும். அது அடுத்த 10 வருஷம் கழிச்சோ இல்லைன்னா அதுக்கப்புறமா யோசிக்கலாம். ஆனா இப்போ நீங்க உடனடியாக மக்கள் நம்பிக்கை வந்து என்ன செஞ்சீங்கன்னா ஓகே, இது வரவேற்க வேண்டிய ஒன்று. அதுல கர்நாடகா காங்கிரசும் கர்நாடகா முதலமைச்சர் திரு சித்தராமையா அவர்களும் தெளிவா இருக்கிறாரு. உண்மையிலேயே அது வரவேற்க வேண்டிய ஒன்று. மற்ற மாநிலங்களும் அதை பின்பற்ற வேண்டும். அட்லீஸ்ட் கொஞ்ச காலத்துக்காவது நம்ம வாக்குச்சீட்டுக்கு போய் ஆகணும் சார். அப்பதான் மக்களுக்கு திருப்பி ஜனநாயகத்துல நம்பிக்கை வரும். இல்லைன்னா அவங்களுக்கு ஜனநாயகத்து மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னா அது எங்க போய் முடியும் யாருக்கு தெரியாது. என்ன நடக்கலாம் இந்தியாவில், அதுவும் சொல்ல விரும்பல, பட் என்ன நடக்கலாம் இந்தியாவில். அதனால அந்த இடத்துக்கு எலெக்ஷன் கமிஷன் மக்களை போய் விட்டுறக்கூடாது என்பதுதான் ஒரு இந்தியனாக ஒரு குடிமகனா என்னோட ஆசை. வேற ஓட் லிஸ்ட் வந்து முறைகேடு இருக்கு, அதுல வந்து இல்லாத ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்றதுதான் ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டு கர்நாடகால. இப்ப அங்க வந்து மாநில அரசே வந்து அந்த லிஸ்ட்டை நாங்க ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, எப்பவுமே உள்ளாட்சி தேர்தல்கள்ல பட்டியலை கொடுப்பது மாநில அரசு தான். அதை அப்ரூவ் பண்றது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான். உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தளவுக்கு சட்டமன்ற மற்றும் ஒன்றிய அரசு தேர்தல்கள்ல தான் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் இன்வால்வ் ஆகும். அவங்க டைரக்டா கேம்ப் போடுவாங்க, ஆன்லைன்ல ஓட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதெல்லாம் இது புதிய நடவடிக்கைகள்லாம் இல்ல. உள்ளாட்சி தேர்தலில் மாநில அரசு தான் அந்த பட்டியலை கொடுக்கும், அதை தேர்தல் ஆணையம் வெரிஃபை பண்ணும். அப்போ மாநில தேர்தல் ஆணையத்துக்கு அதை வெரிஃபை பண்ணி கொடுக்கின்ற அதிகாரம் இருக்கிறது. அதை சூப்பர்வைஸ் பண்ணி அதை வந்து ஸ்க்ரூட்டனி பண்றதுக்கான அதிகாரம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. அதனால அந்த இடத்துல அவங்க நீங்க பண்ணிக்கோங்க.
ஆனா இறுதியா யார் மேல பொறுப்பு வரும்னா, மறுபடியும் சொல்றேன், அந்த மாநில தேர்தல் ஆணையம் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னா அதை வெரிஃபை பண்ண இடத்துல நீங்க தான் இருக்கிறீங்க. அப்போ நீங்க திருப்பி நாளைக்கு வந்து நீங்க இல்ல நீங்க கொடுத்த பட்டியல் தான் எங்கிட்ட நிக்க கூடாது, காங்கிரஸ் நிக்க கூடாது என்பது நாங்க தெளிவா. அதுதான் கேட்கிறேன். ஏன்னா வந்து இப்போ மாநில அரசு கொடுக்குது அப்படின்னும் போது அதுல எந்த மிஸ்டேக்கும் இருக்காதா? ஏதோ தெரியாம வந்துருச்சுங்க சார். நீங்க எந்த டேட்டா எடுத்தாலுமே அதுல அக்யூரேசி இருக்காது. 99.99% தான் அது கரெக்டா இருக்கும். 0.1% என்பது நிச்சயமா ஒரு கோளாறு இருக்கதான் செய்யும். இதுதான் ஆராய்ச்சியினுடைய அடிப்படை. there is no accurate data at all. ஆனா நாங்க என்ன குற்றச்சாட்டு தலைவர் ராகுல் காந்தி வைக்கிறார்னா, இது அக்யூரசி சம்பந்தமானது அல்ல, இது முறைகேடு சம்பந்தமானது. எப்படின்னா 1-2 இல்ல 6.5 லட்சம், ஒரு தொகுதியில மட்டும் 1.5 லட்சம். இது தெரியாம வந்துருச்சுன்னா நம்ம சொல்ல முடியாது. இது ஃபிளாலாம் கிடையாது. இது வந்து தீர்க்கமாக நடந்த முறைகேடு, திட்டமிட்டு நடத்தப்பட்ட முறைகேடு இது. அதுல இது தெரியாம வந்துருச்சுன்னா ஓகே, ஒரு பூத்ல 2-3 பேர் பேர்ல பல எல்லா பூத்லயும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பேர் இருக்காது, அவர் நின்று சண்டை போடுவார் வெளியில. இது ஒரு காலங்காலம் நடக்கிற விஷயம். அது ஒருத்தர் 2 பேர்னா இல்ல பரவாயில்லையே, ஒருவேளை 4 பேர் இருப்பாங்களாம், ஒரு வீட்டுல 80 பேர் இருப்பாங்களாம், ஒருத்தருக்கு அட்ரஸே இருக்காதான் நான் ஓட்டு போட்டிருப்பாராம், ஒருத்தருக்கு அப்பா பேரே இல்லையா நான் ஓட்டு போட்டிருப்பாராம். அப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி, இது மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு எலெக்ஷன் கமிஷன். அதனால தவறுகள் என்பது வேற, முறைகேடு என்பது வேற. ஓட்டர் ஐடி வாங்குறோம் அப்படின்னு பட்சத்துல ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கன்ஃபார்ம் பண்றோம் இல்ல ஏதோ ஒன்று பண்றோம்னா, இப்போ ஒரு ரேஷன் கார்டு வச்சு அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னும் போது, இப்போ லோக்கல்ல இருக்கிற அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் இல்ல லோக்கல் இருக்கிற மற்ற லோக்கல் பாடியில அது சரியா பாக்கலன்னு எடுத்துக்கலாம்ல. ஏன் காங்கிரஸோ இல்ல மத்த பார்ட்டியோ அதை கரெக்டா செக் பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்ல. பிஜேபிக்காரங்க தப்பு செஞ்சாங்க ஓகே, ஆனா வந்து காங்கிரஸ் என்ன பண்ணுது, அதை வெரிஃபை பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்ல கட்சிகள் வெரிஃபை பண்ற இடத்துல இது கிடையாது. இப்ப நீங்க சொன்னீங்களா, நல்ல பாயிண்ட் இது. ஒருத்தர் ஒரு ரேஷன் கார்டை அட்ரஸ் ப்ரூஃபா கொடுக்குறாரு, அது வந்து சரியில்லை, அது செல்லாதுன்னு யார் சொல்லியிருக்கணும்? எலெக்ஷன் கமிஷன் தானே சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லல? இப்படி சொன்னாங்களே ஏதாவது அவங்க, சரிங்க இந்த ப்ரூஃப் செல்லாதுங்க, அதனால நாங்க அதை எடுத்துக்கல, எடுத்திருக்க கூடாது. நியாயப்படி எடுத்துக்க கூடாது. ஒருத்தருக்கு வந்து அடிப்படையிலேயே ஒரு ஓட்டர் ஐடி ஃபில் பண்ணணும்னா 2 ப்ரூஃப் கேட்பாங்க. ஒன்னு பர்த் ப்ரூஃப், இன்னொன்னு அட்ரஸ் ப்ரூஃப். அதாவது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இது 2 கொடுத்தாதான் என்னுடைய பிறந்த தேதி, என்னுடைய அப்பாவினுடைய பெயர், நான் எந்த இடத்துல இருந்து வரேன், பிளஸ் என்னோட பெயர், இந்த 4 தகவலுமே ஒரு ஓட்டர் ஐடியில இருக்கும். இது இருந்தாதான் உங்களுக்கு இபிஐசி நம்பர் உங்களுக்கு வரும். அந்த அடிப்படையில இது சரி தவறுன்னு சொல்ற இடத்துல யார் இருந்தது? எலெக்ஷன் கமிஷன் ஏன் சொல்லல? அதுதான் கேள்விங்க. ஏன் நீங்க சொல்லலன்னா, நீங்க தெரியாம இதை பண்ணல, திட்டமிட்டு பண்ணிருக்கீங்கன்னு நாங்க சொல்றது வந்து எஸ்ஐஆர்ல வந்து நான் எலெக்ஷன் கமிஷன் சொன்ன பதில் எப்படின்னா, நாங்க வந்து அங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற பூத் கமிட்டிஸை வச்சுதான் அந்த வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பூத் கமிட்டின்னு வரும்போது வந்து பெரும்பாலும் எல்லா கட்சியில இருக்கிறவங்க தான் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட கட்சியில இருக்கிறவங்க மட்டும் வேலை செய்ய போறது இல்ல. அதுதான் நான் சொன்னேன். இப்போ எங்களுக்கு எங்க பிரச்சனைனா ஓட்டு போடுற இடத்துல கிடையாது. எங்களுக்கு எங்க பிரச்சனை வருதுன்னா, வாக்காளர் பட்டியல்ல வந்த நம்பரும் ஓட்டு எண்ணும் போது வந்த நம்பருக்கும் ஒரு கேப் இருக்கு. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த நம்பர் எப்படி அதிகமாச்சு? இங்க இருக்கிற நம்பர் தான் அங்க வந்திருக்கணும். எப்படி இந்த கேப், இந்த நடுவுல இருக்க காலகட்டத்துக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு நாங்க கேட்கிறோம். அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் இப்ப வரைக்கும் பதில் சொல்லணும். அதுக்கு தான் நாங்க சொல்றோம், எங்க கிட்ட இந்த வித்தியாசம் இருக்குது என்பதற்கான ஆதாரம் இருக்குது, நீங்க சொல்லுங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கிறோம் நாங்க. சோ அந்த குற்றம் நடந்ததற்கான தடயம் கிடைச்சிருச்சு. இப்போ குற்றம் எப்படி நடந்ததுன்னு யார் சொல்லணும்? எலெக்ஷன் கமிஷன் சொல்லணும். அது நேர்மையான விசாரணை நடத்துவதற்கு அவங்க தயாராக்குறாங்களா? அப்படி நடத்தினாங்கன்னா அதுக்கு முழு ஒத்துழைப்பு தர நாங்க தயாராகும். ஏன்னா எங்களுக்கே தெரியாது என்ன நடந்துச்சுன்ட்டு, யாருக்கும் தெரியாது என்ன நடந்துச்சுன்ட்டு. எப்படி இந்த நம்பர் டிஃபரன்ஸ் வந்துச்சு, எப்படி இத்தனை போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க என்பதை சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு தான் இருக்கு. அதுதான் நான் கேட்கிறேன். முதல்ல தான் இப்ப குற்றச்சாட்டுன்னு வைக்கும் போது வந்து நம்ம பிஜேபியும் சேர்த்து குற்றச்சாட்டு வைக்கிறோம். பிஜேபி குற்றச்சாட்டு ஏன் வைக்கிறோம்னா, பிஜேபிக்கு ஆதரவா எலெக்ஷன் கமிஷன் வேலை செஞ்சது அப்படின்றதுதான் நம்மளோட குற்றச்சாட்டா இருக்கு. அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணல, அதனால ஓட்டுகள் அதிகமா வந்திருக்கு, ஆட்கள் இல்ல, இதெல்லாம் வந்து நம்ம பிஜேபிக்கு சப்போர்ட்டா எலெக்ஷன் கமிஷன் நடந்துச்சு அப்படின்றத நம்ம குற்றச்சாட்டு. இப்ப எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குற விளக்கம் அப்படின்றது வந்து நாங்க லிஸ்ட் இப்ப எஸ்ஐஆருக்குன்னு எடுத்தோம்னா அத்தனை லட்சம் பேரை வந்து நாங்க நீக்கி இருக்கிறோம் அப்படின்னும் போது அதுக்கு வேலை செஞ்சது லோக்கல்ல இருக்கிற பூத் கமிட்டிஸ் எல்லா கட்சியில தான் இருக்கிறாங்க. இப்ப நீங்க பிஜேபி மட்டும் டார்கெட் பண்ணி பிஜேபி ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால பிஜேபியும் எலெக்ஷன் கமிஷனும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சது அப்படின்னு சொல்லும் போது, காங்கிரஸோ இல்ல மத்த ஜேடிஎஸோ யாரும் அங்க வந்து இது பண்ணல அப்படின்னு நான் உங்க மேல நீங்க பொறுப்பு ஏத்துக்காம எங்க மேல மட்டும் பழி போடுறது எப்படி அப்படின்னு கேக்குறாங்கல்ல. இல்ல நான் உங்களை என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, தலைவர் ராகுல் காந்தி டெல்லியில அந்த பேசின 1.5 மணி நேரம் வீடியோ இருக்கு. அந்த வீடியோ எடுத்து நீங்க போட்டு பாருங்க மறுபடியும். அதுல ஏதாவது ஒரு இடத்துல அவர் நரேந்திர மோடியையோ
பாஜகவையோ நேரடியாக அட்டாக் பண்ணறா நீங்க சொல்லுங்க. நாங்க எந்த இடத்துலயுமே பாஜகவையோ ஒன்றிய அரசையோ அட்டாக் பண்ணவே இல்லை. எங்களுடைய 100% குற்றச்சாட்டும் எலெக்ஷன் கமிஷன் மேலதான். நீங்க திருப்பி அந்த வீடியோ வேணா போட்டு பாருங்க, யூடியூப்ல வீடியோ அவைலபிளா இருக்கு. என்னங்க காமெடினா, பாஜக தானா வந்து சரண்டர் ஆச்சு, நானும் ரவுடி தான் சொல்லி எலெக்ஷன் கமிஷனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு எல்லா தொலைக்காட்சி ஊடகங்களையும் பேசினது யாரு? பாஜக தானே. நீங்க ஏன் எலெக்ஷன் கமிஷன் வக்காலத்து வாங்கியிருக்கணும்? உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்களா வாலண்டியர்னு சரண்டரா இருக்கீங்க சார். உண்மையிலேயே நல்ல அரசர் என்ன சொல்லியிருக்கணும்? நாங்க விசாரிக்கிறோம். எலெக்ஷன் கமிஷனை கூப்பிட்டு பிரதமர் என்ன சொல்லிருக்கணும்? மோடி அவர்கள் என்ன சொல்லிருக்கணும்? வாங்க என்னையா ஏதாவது பிரச்சனையா சொல்றாங்க, ராகுல் காந்தி சொல்றான், என்ன கூப்பிட்டு கேளு அப்படின்னு சொல்லியிருந்தா நாங்க நல்ல பிரதமர், மாண்புமிகு பிரதமர்னு நாங்க சொல்லியிருப்போம். அதை விட்டுட்டு பாஜக சார்ந்தவங்க வரிஞ்சு கட்டிக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் நல்லவர் அப்படி இப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? அங்கதான் நீங்க வாலண்டியரா மாட்டீங்க. அப்போ நாங்க எந்த இடத்துலயுமே நேரடியாக தயவு செஞ்சு பிஜேபி குறித்து நாங்க எந்த குற்றச்சாட்டும் வைக்கல. நான் அதுல வெளிப்படையா இருக்கேன், தெளிவா இருக்கேன். அதெல்லாம் அவங்களாம் வந்து சிக்கிருக்காங்க. பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ.